அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேர்? என் பேர் ஜாஹிர் ஹுசைன். அல்ஹம்துலில்லாஹ். சரி, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் மனிதர்களுக்கு ஏகப்பட்ட பாடங்களை இருக்கிறான். அதன் அடிப்படையில் உணவு சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய பாடம் உங்களுக்கு தெரியுமா? உணவு சம்பந்தப்பட்டு அல்லாஹ் தன் திருமறையில் மனிதர்களுக்கு என்ன போதனை சொல்கிறான்ற? வீண் விரியம் செய்யாதீங்க, நல்ல நம்ம வயது அளவுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டுக்குங்க. மற்றபடி எதுலேயும் தண்ணியாக இருந்தாலும் வீண் விரியம் செய்யாதீங்க. ஒரு பழம் ஃப்ரூட்டு எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு சாப்பிட்டு அதை வந்து மற்றவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி நீங்கள் உணவு. அல்ஹம்துலில்லாஹ், கரெக்டான பதில் சொன்னீங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய திருமறை வசனத்தோடு நான் சேர்த்து சொல்கிறேன். அல்லாஹ் தன் திருமறையில் மனிதர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் உண்ணுங்கள் பருங்குங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மனிதர்களுக்கு ஒரு கட்டளை இடுறான். ஸோ இந்த கட்டளை இடுறப்போ நம்ம இதிலிருந்து புரிஞ்சிக்க கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு வேணாலும் எவ்வளோ செல்வத்தை வேணாலும் கொடுத்துருவோம். எவ்வளோ செல்வத்தை கொடுத்தது மூலியமாக அவர் எவ்வளோ பொருளை கூட வாங்குறதுக்கு அவர் தகுதி பெற்றவராக இருப்பார். இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு உண்ணுங்கள், நீங்கள் பருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உண்ணுங்கள் பொருட்கள், வீண் விரயம் செஞ்சிடாதீங்க உங்ககிட்ட பைசா இருக்குன்றதுனால. ஏன்னா நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும், மனிதனாக இருக்கக்கூடிய ஒருவன் எவ்வளவு சாப்பிட முடியும் ஒரு நாளைக்கு? ஒரு 2 கிலோ 3 கிலோ சாப்பிடலாமா? அதுவே அல்லாஹ் படைச்ச உயிரினமா இருக்கக்கூடிய யானை எடுத்து பாருங்களேன், அது ஒரு நாளைக்கு 200 கிலோ சாப்பிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் அனைவருக்கும் இந்த உலகத்துல உணவு படைச்சிருக்கான். அந்த உணவை நம்ம வீணடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பஃபர் சிஸ்டம்லாம் வச்சிருப்பாங்க. அங்க போறப்போ இப்படி சாப்பிட்டுட்டு மிச்சத்தை தூக்கி போட்டு போறதை நம்ம பார்க்க முடியுதா இல்லையா? அது இன்னொருவருடைய உணவு. அல்லாஹ் என்ன தன் திருமறையில சொல்றான்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கும் பிற உயிரினங்கள் அனைத்துக்கும் உணவை வந்து அல்லாஹ் தரேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்றான் திருமறை சொல்ல, எல்லாருக்கும் உணவு அளிப்பது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த பொறுப்பு அல்லாஹ் ஏற்றிருக்கான். அந்த அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உணவு நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் அதில் வீண் விரயம் செய்யாதீங்க. ஏன்னா அந்த உணவு உங்களுக்கானது மட்டும்தான் உங்களுக்குள்ளது. உங்ககிட்ட பதனம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதை வீண் விரயத்துல நீங்க ஈடுபட்டுறாதீங்க அப்படின்னு தன் திருமறை வசனத்துல அல்லாஹ் மனிதர்களுக்கு சொல்றான். அதை நம்ம அறிஞ்ச மக்களா இருக்கணும். எத்தனையோ மக்கள் அது தெரியாம எத்தனையோ வீண் விரயம் செய்யக்கூடிய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் கொடுத்த உணவு எல்லாருக்குமானது அப்படின்றத உணர்ந்து எல்லாருக்கும் கரெக்டா போய் சேர்ற அளவுக்கு அந்த உணவை யூஸ் பண்ணக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு உங்களையும் என்னையும் ஆளாக்கி சொல்லிட்டு இந்த வீடியோ இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஃபலா ததக்கரும், சிந்திக்க மாட்டீர்களா?